வந்து ப்ரொசீஜர் நம்ம போட்டுருவோம். இப்போ நம்ம பீஸ் வெயிட் எடுத்துக்கலாம். ஸோ பீஸ் வெயிட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ எல் சைஸுக்கு தான் பொதுவாக காஸ்டிங் போடுவோம். எஸ், எம், எல், எக்ஸ்எல் இருக்கும். அதில் காஸ்டிங் போட வந்து எல் சைஸுக்கு தான் போடுவோம். எல்லாத்தையும் ஆவரேஜ் எடுத்து போட வேண்டியதில்லை, ஒவ்வொரு பீஸுக்கும் போட வேண்டியதில்லை. ஆனால் எல் சைஸுக்கு நம்ம போடும்போது எல் சைஸோட மெஷர்மெண்ட்டு எழுதிக்கங்க. இப்போ இதில் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு பேண்ட்டுடைய மெஷர்மெண்ட்டில் இங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல் லென்த்து 104, ஆஃப் வேஸ்ட்டு 2 மெஷர்மெண்ட் இருக்கும். இது எலாங்கேட்டட், இது வந்து நார்மல். எலாங்கேட்டட் அப்படின்னா எலாஸ்டிசிட்டி எவ்வளோ வரைக்கும் இருக்கோ அது வந்து 54 சென்டிமீட்டர், நார்மலாக இருக்கிறது 40 சென்டிமீட்டர். டை மெஷர்மெண்ட் 35, லெக் ஓப்பன் 21, இன்லெக் அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் இன்லெக் 70 சென்டிமீட்டர், அண்டு ஃப்ரண்ட் ரைஸ் இங்கேருந்து இது வரைக்கும் ஃப்ரண்ட் ரைஸ் 34 சென்டிமீட்டர், பேக் ரைஸ் இங்கேருந்து பின்னாடி 37 சென்டிமீட்டர், வெயிஸ்ட் பேண்டு அதாவது இதனுடைய விட்த்து 3.5